அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. கடந்த 30 ஆண்டுகளாக அக்குப்ரெஷர் மருத்துவம், ரிஃப்ளெக்ஸாலஜி, மலர் மருத்துவம், மூலிகை மருத்துவம், மரபு ஒளி தமிழ் மருத்துவம், அஸ்ட்ராலஜி இப்படி போன்ற கலைகளை பயிற்சியாகவும் சிகிச்சையாகவும் அளித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 24ஆம் தேதி உலக அக்குபஞ்சர் தினமாக உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை எப்படிப்பட்ட நோய்களுக்கு குணப்படுத்தலாம், அக்குபஞ்சர் என்றால் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறது மகளிருக்கான நோய்களுக்கு அக்குபஞ்சர் எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் என்றால் என்ன? இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான மருத்துவ முறை தான் அக்குபஞ்சர் மருத்துவம். பெரும்பாலும் சீன தேசம், ஜப்பானீஸ் மற்றும் பல மேலை நாடுகளில் இந்த முறை பாரம்பரியமாகவே கடைபிடித்து வந்து கொண்டிருந்திருக்கிறது. அதுபோல் இந்தியாவிலையும், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்த சித்தர்கள் இந்த அழகு மருத்துவ அணுகுமுறை என்ற அடிப்படையில் அக்குபஞ்சர் மருத்துவத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்புகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. என்னைக்கு இந்த டெக்னாலஜி எப்போ வளர ஆரம்பிச்சோ அன்னைக்கு தான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறை மற்ற நாடுகளுக்கு சென்றடைந்து அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றது. அந்த அடிப்படையில் தான் ஒரு 50 ஆண்டு காலகட்டத்தில் தான் இந்த அக்குபஞ்சர் உலக நாடுகள் முழுவதுமே அறிகின்ற ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றது. உலக சுகாதார நிறுவனம் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை அங்கீகரித்து இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதுமே மக்கள் பயன்பெற்று நலம் பெற்று வருகிறார்கள். ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான அக்குபஞ்சர் மருத்துவம் எதை அடிப்படையாக கொண்டு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை நம் உடலுக்கு கொடுப்பதற்கு உதவுகிறது என்றால் சக்தியை சமப்படுத்தும் சிகிச்சை முறை தான் அக்குபஞ்சர். அப்போ சக்தி எங்கிருந்து வருகிறது? நாம் உட்கொள்ளும் உணவு மூலமாக, சுவாசிக்கக்கூடிய காற்று மூலமாக, குடிக்கின்ற தண்ணீர் மூலமாக நம் உடலுக்கு எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தி உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நம் உள்ளுறுப்புகளை இயக்குவதற்கு பயன்படுகிறது. இந்த சக்தி இயக்கத்தில் குறைபாடு ஏற்படும் போதுதான் அந்த உறுப்புகள் நோய்கள் ஏற்பட்டு உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகின்றன. அந்த சக்தியின் தேக்கத்தை ரிலீவ் செய்து சக்தி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் இந்த அக்குபஞ்சர் என்று நம்ம அழைக்கிறோம். இதில் உடலில் பார்த்தீங்கன்னா 14 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கின்றன. இதில் 361 அக்குபஞ்சர் பாயிண்ட் ஃபிக்ஸடு பாயிண்ட் உலகம் முழுவதும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆன்டீரியர் மிட்லைன், இது போஸ்டீரியர் மிட்லைன், இது லேட்ரல் சைடு, இது லேட்ரல் சைடு, 3 சைடு கவர்டு ஹியூமன் பாடி. இதில் தான் பிக்சடு அக்குபஞ்சர் பாயிண்ட் 361 அக்குபஞ்சர் பாயிண்ட். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் இருக்குது, நியூ பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக உடலில் எல்லா பகுதியிலுமே அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கின்றன. நோயின் தன்மை, நோயாளியின் உடல்நிலைக்கு ஏற்ப அக்குபஞ்சர் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அக்குபஞ்சர் ஊசியை செலுத்துவதன் மூலம் எந்த நோய்க்காக எப்படி புள்ளிகளை தேர்வு செய்கிறோமோ அந்த புள்ளியினுடைய சக்தி தேக்க நிலை தடைகள் நீக்கப்பட்டு உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சக்தி ஓட்டம் செல்வதன் மூலம் நோய்கள் குணமடைந்து ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ எப்படி சிகிச்சை எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கணும், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ இப்போ பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் மகளிருக்கான மருத்துவ முறைகளை பற்றி பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மகளிருக்கு பெரும்பாலும் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு கான்செப்ட் மாதவிடாய் சுழற்சி முறையானது 28 நாட்களுக்கு ஒரு முறை மகளிருக்கு அந்த மாதவிடாயானது வந்து கொண்டிருக்கிறது. இதான் ஒழுங்கான மாதவிடாயினுடைய சுழற்சி முறை. மந்த்லி 28 டேஸ் ஒரு முறை அவர்களுக்கு அந்த கழிவு நீர்காண மாதவிடாய் என ரத்தம் வெளியேற்றப்பட்டு அது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆரோக்கியமாக இருப்பவர்கள். அப்போ
உடலில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் போது, சக்தி தேக்க நிலை ஏற்படும் போது, உடலில் பலவீனம் ஏற்படும் போது அதிலிருந்து மாறுபட்டு அந்த மாதவிடாய் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒழுங்கற்ற மாதவிடாய், அடுத்தது தாமதமான மாதவிடாய், அடுத்தது முந்திய மாதவிடாய். இது 3 கான்செப்ட் தான் இந்த மாதவிடாய் ஏற்படுவதற்குரிய பிரச்சனைகள். இதற்கு அக்குபஞ்சர் முறையில் எப்படி தீர்வு காணலாம் என்பதை பற்றி சீன தேசத்தை சேர்ந்த அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் ஜாங்சிங் விளக்கம் அளிக்கிறார். சீனாவை சேர்ந்த அக்குபஞ்சர் மருத்துவர் இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் முறை மூலம் எப்படி தீர்வு காணலாம் என்பதை பற்றி டாக்டர் ஜாங் ஜிஞ்சு என்பவர் தெளிவான விளக்கம் அளித்திருக்கிறார். அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இன்னும் விளக்கமாக இந்த வீடியோவில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பார்க்குறோம். இதில் பார்ட் 1 தான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, ஒழுங்கற்ற மாதவிடாய். இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கு அக்குபஞ்சர் முறையில் எப்படி தீர்வு காணலாம். அப்போ மகளிருக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் முன்னாடி சொன்னது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதவிடாயானது அவர்களுக்கு வருகிறது. இது நார்மலாக உள்ளது. இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் என்றன்னா, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாமதமான மாதவிடாய் அப்படின்னா அதுக்கு காரணம் 28 நாட்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாயானது 1.5 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை இப்படி வந்துச்சுன்னா அது தாமதமாக வர்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி முந்தைய மாதவிடாய் என்று சொல்லக்கூடியது 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனையானது 15 நாட்களுக்கு ஒரு முறை, 20 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி வருவது முந்தைய மாதவிடாய். அதை பற்றி பின்னர் பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஒழுங்கற்ற மாதவிடாய் என்றால் என்னென்னா, திடீர்னு ஒருத்தருக்கு அந்த மாதவிடாய் மகளிருக்கு வர்றது ஒரு மாதம் 15ஆம் தேதி வருது, ஒரு மாதம் 20ஆம் தேதி வருது, ஒரு மாதம் 30ஆம் தேதி வருது, ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து வருகிறது. இப்படி அது எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. டக்குன்னு எதிர்பாராமல் அந்த மாதவிடாய் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதுதான் ஒழுங்கற்ற மாதவிடாய். இதுக்கு சீன டாக்டர் ஜாங்சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய 14 சக்தி ஓட்ட பாதைகள், இந்த 14 சக்தி ஓட்ட பாதையில் 12 சக்தி ஓட்ட பாதைகள் உறுப்புகள் தொடர்புடையவை, 2 சக்தி ஓட்ட பாதைகள் எக்ஸ்ட்ரா மெரிடியன். அது பார்த்தீங்கன்னா உடலில் மத்திய கோட்டில் இருக்கக்கூடிய ரென் மெரிடியன் என்று சொல்லக்கூடியதும், பின்பகுதி இந்த ஃபைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஓட்ட பாதை ஜிவி மெரிடியன் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த 14 சக்தி ஓட்ட பாதையில் ஹார்ட்டு, லிவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட்டு லிவருடைய சக்தி தேக்க குறைபாடு காரணமாக, அதாவது ஹார்ட்டு லிவர் சக்தி தேக்க குறைபாடு காரணமாக அவை கட்டுப்பாடை இழந்து இந்த மாதவிடாய் ஏற்படுகிறது. இதற்கு காரணம், ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னு அக்குபஞ்சர் முறையில் ஹார்ட்லேயும் லிவர்லேயும் இந்த சக்தி தேக்க குறைபாடு காரணமாக அதை கட்டுப்பாடு இழந்து அந்த விரைவாக அந்த மாதவிடாய் ஏற்படுகிறது என்பதுதான் நம்ம சீன டாக்டர் அவருடைய கான்செப்ட். இதை கட்டுப்படுத்தி மீண்டும் ஒழுங்கான மாதவிடாய் ஏற்படுத்துவதற்கு அக்குபஞ்சர் முறையில் தீர்வு என்னவென்றால், அதற்கு சில புள்ளிகளை தேர்வு செய்கிறோம். இந்த ஒழுங்கற்ற மாதவிடாயை சரி செய்வதற்கு தொடர்ந்து அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை எடுத்து வருவதன் மூலம் அதற்கு நம்ம நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அக்குபஞ்சர் புள்ளிகள் பயன்படுது அப்படின்னா, ரென் மெரிடியன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கெல்லாம் விரைவாக தெரியும். மற்றவர்கள் இதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. அக்குபஞ்சர் படிக்காதவர்கள் இதை சுயமாக செய்வதை, இந்த சிகிச்சை முறையை தவிர்க்க வேண்டும். ஏன்னா தவறாக பண்ணிட்டோம்னா சில சைடு எஃபெக்ட் வரும். அக்குபஞ்சர் படித்தவர்களில் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டை போய் நீங்கள் முறையாக லேடி தெரபிஸ்ட்டையோ சிகிச்சை எடுக்கும்போது அது தவறு இல்லாமல் அதை அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கோடு இருக்கு பாருங்கள், இதுலேருந்து வரக்கூடிய மத்திய கோடு தான் ரென் மெரிடியன் சொல்கிறது. இந்த ரென் மெரிடியனில் ஒழுங்கற்ற மாதவிடாய் முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய்னா என்ன அப்படின்னா, மகளிருக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மாதவிடாயானது திடீரென்று 10 நாட்களுக்கு ஒரு முறை,
சில மாதங்களில் 20 நாட்களுக்கு ஒரு முறை, சில மாதம் 30 நாட்களுக்கு ஒரு முறை, சில மாதம் இப்படி மாறி மாறி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுபோல ஒரு டயம் இல்லாமல் அதுபாட்டு வந்து கொண்டு இருக்கின்ற பாதிப்பு தான் ஒழுங்கற்ற மாதவிடாய். அதை கட்டுப்படுத்தி மீண்டும் பழைய நிலைக்கு, அதாவது அந்த மாதத்துக்கு ஒரு முறை சரியான அந்த காலகட்டத்தில் வருவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தக்கூடியதுக்கு உதவுதான் அந்த அக்குபஞ்சர் மருத்துவம். இதற்கு காரணம் என்ன என்பது, இது அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை சக்தியை சமப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை. ஹார்ட் அண்ட் லிவர், இந்த ஹார்ட் அண்ட் லிவரில் சக்தி குறைபாடு காரணமாக இரத்தத்தின் அதை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இரத்தம் வெளியேறப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். அதுக்கு தீர்வு தரக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரென் மெரிடியன் சொல்லக்கூடிய CV6 அப்படின்னு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட். இந்த CV6 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆம்பிளிகஸ் நம்ம தொப்புளுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய இதுலேருந்து 2 விரல் கீழே உள்ளது CV6. இது ஒரு எனர்ஜி பாயிண்ட். அதில் வந்து ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு நீடில் போடுவோம். அதே மாதிரி K14 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளி, K14 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளி, அதுலேயும் ஒரு நீடில் அப்ளை பண்ணுறது. அதே மாதிரி B6 பெரிகார்டியம் மெரிடியனில் 5வது அக்குபஞ்சர் புள்ளியை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் லிவர் 5 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை தேர்வு செய்யணும். ஆக இந்த ஒழுங்கற்ற மாதவிடாயை நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு 4 அக்குபஞ்சர் புள்ளிகள் முதல்ல வந்து அக்குபஞ்சர் நீடியில் செலுத்தி சிகிச்சை அளிக்கணும். அதில் ஒன்று வந்து என்ன பாயிண்ட்டு, ரென் 6 அதாவது C6 அப்படிங்கிறது. அடுத்தபடியாக கிட்னி மெரிடியனில் K14, அதே போல் பெரிகார்டியம் மெரிடியன் P5, அதுக்கப்புறம் லிவர் மெரிடியனில் லிவர் 5, இந்த 4 புள்ளி. அதற்கப்புறம் துணை அக்குபஞ்சர் புள்ளி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா CV17 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், மிடில் ஆஃப் த செஸ்ட் இருக்கக்கூடிய CV17 அப்படிங்கிற புள்ளி. அந்த புள்ளி நீடில் போடலாம், இல்லைன்னா கையால் ப்ரெஷர் கொடுக்கலாம். இது வந்து துணை அக்குபஞ்சர் புள்ளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் வராமல் எப்போ வருது அப்படின்னு தெரியாத சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கும்போது சில மன அழுத்தங்கள் ஏற்படும். அந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம H7 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இதுலேருந்து வந்தோன்னு வச்சுங்க. இந்த இடத்துல உள்ள H7, இந்த கட்டவரையிலேருந்து ஒரு கோடு போட்டு இங்கே வந்தோம்னா இந்த H7 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த கட்டவரையிலேருந்து இந்த வெப் மார்ஜிலேருந்து அப்படியே கையெழுத்து போட்டு இந்த ரிஸ்ட் கிரீஸில் லேட்டரில் வந்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கறது மூலம் என்ன ஆகுது, மன அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஏன்னா சில பேருக்கு, மகளிருக்கு அதிகமாக இந்த மாதவிடாய் மாற்றி மாற்றி ஒழுங்கில்லாத வரக்குவதால் அது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்த இந்த H7 அப்படிங்கிற ஒரு புள்ளி பயன்படும். ஆக இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து முறையாக அதை சிகிச்சை அளிக்கிறது. எப்படி இது ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 days ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் 5 days ரெஸ்ட்டு, அப்புறம் 5 நாள் ட்ரீட்மெண்ட். இப்படி ஒரு 30 சிட்டிங் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை எடுத்து வருவதன் மூலம் அந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் நார்மல் நிலைக்கு வந்து நார்மலான நிலையை ஏற்படுத்தும். இப்போ அக்குபஞ்சரில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. இப்போ இன்றைக்கி பார்த்தது நம்ம வந்து இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு அக்குபஞ்சரில் தீர்வு காணுவது, எந்த புள்ளிகளை பயன்படுத்துவது என்பதை இந்த வீடியோ கூட பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து தாமதமான மாதவிடாய், அதுக்கப்புறம் முந்திய மாதவிடாய், இது ரெண்டையும் பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அக்குபஞ்சர் நீடில். இதை பார்த்தீங்கல்ல, இது வந்து அக்குபஞ்சர் நீடில். எப்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அந்த அக்குபஞ்சர் நீடில் அப்படி பிடிச்சாங்கன்னா இப்படி வந்துடுறோம், பிடிக்கிறோம். இல்லை பிடிச்சிட்டு அக்குபஞ்சர் நீடில் எப்படி அப்ளை பண்ணுறோன்னா அப்படி நேராக போகிறோமா, அந்த பாருங்கள், இப்படி அக்குபஞ்சர் நீடில் போகும்போது இந்த நீடில் இப்படி இருக்கும். அப்படியே போயிட்டு நீடில் அப்ளை பண்ணுறோமா, அவ்வளோதான். ரொட்டேட் பண்ணுறோம்னா இருக்கும். ஒரு தடவை அக்குபஞ்சர் நீடில் அப்ளை பண்ணியாச்சுன்னா ஒரு 20 minutes அப்படியே அசையாமல் அப்படியே வச்சுக்கணும். ஒரு 20 minutes வச்சுட்டோம்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ இது போல் எந்தெந்த இடங்களில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படி எடுத்துடணும். இதுமாதிரி உடலில் அக்குபஞ்சர் நீடிலை செலுத்தும் போது குறைந்தபட்சம் 20 நிமிடத்திலிருந்து 25 நிமிடம் அந்த நீடில் அப்ளை பண்ணி வைக்கிறோம். அப்போ என்ன நோய்க்காக எந்தெந்த பாயிண்ட்டுகளை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை முறையாக வந்து அக்குபஞ்சரை அப்ளை பண்ணி வைக்கணும். அக்குபஞ்சர் நீடில் அப்ளை செய்த பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வலி இருக்கக்கூடாது. சில பேர் நீடில் போட்ட உடனே வலி இருக்குது அப்படின்னாங்கன்னா எடுத்துகிட்டு போடணும். ஏன்னா நீடில் போட்ட உடனே பெயின் இருக்காது. அது சரியான புள்ளிகளை தேர்வு செய்து
சரியான பொசிஷனில் வந்து நீடில் அப்ளை பண்ணணும். இதுக்கு 3 பொசிஷனில் அக்குபஞ்சரை பயன்படுத்துகிறோம் நீடில். ஒன்று வந்து டைரக்ட் பொசிஷன், ரெண்டாவது வந்து ஒப்ளிக் அண்ட் ஹரிஜாண்டல். இந்த 3 பொசிஷனில் அந்த புள்ளி எந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த பகுதியில் உடலில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் அக்குபஞ்சர் நீடிலை செலுத்தி அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. அப்போ வந்து நல்லா ட்ரைன்டு தெரபிஸ்டாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு புத்தகத்தை படிச்சுட்டு தவறாக போய் நீடில் அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி செல்ஃபாக அக்குபஞ்சர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் எடுத்து போட்டு அக்குபஞ்சர் நீடில் ஆனது ஸ்கின்னில் போட்டோம்னா அப்படி டேரெக்டாக அப்படியே இருக்கணும். கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நீடில் வந்து வளைய ஆரம்பிக்கும். வளைய ஆரம்பிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட் இருக்குது. அதனால் தனியாக செல்ஃபாக போட்டுக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி செய்வதை தவிர்க்கணும். அதே மாதிரி லை டவுன் படுக்க வச்சு தான் போடணும். ஏன்னா இந்த சிட்டிங் பொசிஷன்லேயோ வேறு நின்றுக்கிட்டு நீடில் போடுறது, நீடில் போட்டதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்கிறது, உணவுப் பொருள் சாப்பிடுவது, ஏதாவது தண்ணீர் கொடுப்பது, இது போல் செயல்களை வைத்துக்கிட்டால் இதில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனால் நீடில் போட்ட உடனே சிலருக்கு பார்த்திங்கன்னா உடலில் வந்து இந்த ஹீமோகுளோபின் மிக கம்மியாக இருந்தால் இந்த கிடினஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால தான் கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் நீடில் வந்து நீங்கள் நீடில் போட்டுட்டு டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் அதனுடைய கதிர்வீச்சுகளின் காரணமாக சில பாதிப்புகளும் ஏற்படும். அதனால் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்படும். அதனால் ஒரு சிகிச்சை முறையை நன்றாக தெரிந்தவர்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர செல்ஃபாக பண்ணிக்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சில ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று இந்த உலக அக்குபஞ்சர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி உலக அக்குபஞ்சர் தினம் கொண்டாடப்படுகிறது உலக நாடுகளில். அப்போது பார்த்திங்கன்னா புதிய புதிய அக்குபஞ்சர் முறையில் புதிய கண்டுபிடிப்புகள், அதுபோல் அக்குபஞ்சர் முறையில் இதுவரை எப்படிப்பட்ட நோய்களை குணப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு வேர்ல்டு லெவலில் அறுவை சிகிச்சை முறைகளுக்கெல்லாம் அக்குபஞ்சரை செலுத்தி அனஸ்தீசியா கொடுக்காமல் அதை எல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய முறையெல்லாம் வெளிநாடுகளில் நிறைய டெவலப்மெண்ட் வருது. அதெல்லாம் நிறைய நோய்களுக்கு இப்போ கேன்சரை கட்டுப்படுத்துவதற்கு, மற்றபடி ஆஸ்மா, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, பெயின் ரிலீஃபு, இப்படி பல்வேறு நோய்களுக்கு அக்குபஞ்சர் முறையானது அற்புதமாக வந்து பயன்பட்டு வருகிறது. இதை நிறைய மேலை நாடுகளில் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கண்டுபிடிப்புகள், எப்படி இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த அக்குபஞ்சர் பயன்படுகிறது, இதெல்லாம் வந்து ரிசர்ச் சென்று ஃபாரினில் நிறைய கண்ட்ரியில் இருக்குது. அதனால் நாமும் வந்து அக்குபஞ்சரை முறையாக படித்து, ஏன்னா ஒவ்வொரு புள்ளியும் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறை எப்படி இந்த கற்றுக்கொண்டவர்கள் சிகிச்சை முறை எப்படி மேற்கொள்வது, ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படி புள்ளிகளை தேர்வு செய்வது என்பதெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு தெரபிஸ்ட் கற்றுக்கொண்டவர்கள் அக்குபஞ்சர் டாக்டர்கள் வந்து கடைபிடித்தால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அக்குபஞ்சரை வந்து நீடில் வாங்கி செல்ஃபாக போட்டுக்கிறவங்க அதை தவிர்க்கணும். ஏன்னா உடலில் அனட்டாமிக்கல் எந்தெந்த நர்வ் சிஸ்டம் எங்கே இருக்குது, பிளட் வெசல்ஸ் எங்கே இருக்குது, ஆர்கான்ஸ் எங்கே இருக்குது சரியாக தெரியாதவர்கள் போடும்போது சில சைடு எஃபெக்ட் ஏற்படும் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்குபஞ்சர் அற்புதமான சிகிச்சை முறை, நேச்சர் வே ட்ரீட்மெண்ட். இதன் மூலமாக பல்வேறு நோய்களை நம்ம வந்து குணப்படுத்தலாம். ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றி முறையாக அவர்கள் பின்பற்றினால் அந்த நோய்கள் குணமடைகிறதுக்கு உதவும். ஆக இந்த வீடியோவில் உலக அக்குபஞ்சர் தினத்தினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக மகளிருக்கான மருத்துவ முறைகளில் ஒழுங்கற்ற மாதவிடாய் தலைப்பில் வந்து ஒரு சிறிய குறிப்புகளை வந்து கொடுத்துருக்கோம். இதை அனைவருக்கும் பயன்படும் என்று கருதுகிறேன். அனைவரும் இதை கேட்டு பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், புற்றுப்ளெக்ஸாலஜி சிகிச்சை மற்றும் பயிற்சி பெற அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. உலக அக்குபஞ்சர் தினத்தை முன்னிட்டு 30/10/2022 அன்று சென்னை அண்ணா நகரில் வேர்ல்டு அக்குபஞ்சர் டே சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை விருப்பமுடைய அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் நண்பர்கள் தொடர்பு கொண்டு நம்முடைய அக்குபஞ்சர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.